வணக்கம் நேயர்களே, 12 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. ஆட்சி தலைவர்கள், தொழில் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் வீதியடைய வேண்டாம், பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி உறுதி. புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் கலகம் தூண்டியதாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. திருப்பூரில் ஆட்சியர் மற்றும் எஸ்பியுடன் பீகார் அரசின் குழு ஆலோசனை. புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தனர். விடுமுறை தினம் என்பதால் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் காத்திருப்பு. சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நகர பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகள் முன்பு நாளை CITU ஆர்ப்பாட்டம். தனியார் பேருந்துகளை அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு. விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஹரீஷ் கைது. ஆம்பூரில் பதுங்கியிருந்தவரை பிடித்தது தனிப்படை போலீஸ். வரும் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளிடையே நல்லிணக்கம் சிதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டையும் சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 9 தலைவர்கள் பிரதமருக்கு கடிதம். பழனி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. தோட்டத்தில் காவலுக்கு இருந்தபோது விரட்டி கொன்ற ஒற்றை யானை. செல்போன்களுக்கு SMS மூலம் லிங்க் அனுப்பி பல பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. கோவை, டெல்லியில் இருந்து செயல்பட்டவர்களிடம் 30 கம்ப்யூட்டர்கள், 300 செல்போன்கள் பறிமுதல். நியூயார்க்கிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் சக பயணி மீது சிறுநீர் கழித்த கல்லூரி மாணவன். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிக்க தடை. உத்தரப்பிரதேசத்தில் களைகட்டும் ஹோலி திருவிழா கொண்டாட்டம். வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மக்கள்.